சங்கம் விழான்னு பாலாதேவி சந்திரசேகர் இங்கே சென்னையில் வந்து அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. ஆனால் சென்னையில் வந்து போன வருஷத்துலேருந்து ஒரு 2-3 நாள் இந்த மார்கழி உற்சவம் போது அவங்களும் நடத்துகிறாங்க. இது கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸோடு சேர்ந்து நடத்துறதுனால இங்கே பாரதி வித்யா பவன் அதுவும் மயிலாப்பூரில் இருக்குன்னாக்கே கூட்டத்துக்கு கவலையே இல்லை. ஏன்னா மயிலாப்பூர் ஆடியன்ஸ் அது ரொம்ப விஷயங்கள்லாம் தெரிஞ்ச ஒரு ரசிகளாக இங்கே வருவாங்க. இங்கே ரொம்ப நல்ல விதமாக இந்த ஃபெஸ்டிவல் நடத்திட்டுருக்காங்க. அவங்களுடைய ஸ்தாபனத்தில் நிறையா நல்ல சேவை பண்ணுறாங்க. சமூக சேவையும் பண்ணிகிட்ருக்காங்க. வெறும் நடனத்துக்கு மட்டும் இல்லை, சமூக சேவையும் பண்ணிகிட்ருக்காங்க. பாலாதேவி சந்திரசேகருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எனக்கு மரியாதை பண்ணாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நமஸ்காரம், குட் மார்னிங். இன்றைக்கி 31 டிசம்பர் இங்கே சங்கம் ஃபெஸ்டிவல், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் along with Karthik Fine Arts. We are hosting this research-oriented seminar, kind of a lecture demonstration kind of a performance. என்ன அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி, நடன நிகழ்ச்சி, ஒரு குரூப் ப்ரொடக்ஷன் எல்லாம் நடக்க போகிறது இந்த மார்னிங். போன வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது இந்த ப்ரோக்ராம். இந்த வருஷமும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. என்னுடைய குரு டாக்டர் பத்மா சுப்ரமணியம் நாங்கள் ஆனர் பண்ணுறோம் இதில் with the Sangam Festival Award of Excellence, and we have Meenakshi Chittaranjan performing, and Vempati Chinna Satyamoda Kuchipudi Art Academy avaloda Rukmini Kalyanam, an iconic production, will also be featured here. இது வந்து வருட வருடம் இங்கே வந்து பண்ணணும். ஏன்னா மார்கழி மகோத்சவம் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் iconic festival compared to all the festivals in the world, and that's why UNESCO has declared the city as a model city for music and dance. அதனால் நான் வந்து உலகம் பூரா பர்ஃபார்ம் பண்ணினாலும் இங்கே மார்கழி மகோத்சவம் ஸ்பெஷலி மயிலாப்பூரில், அதுவும் பாரதி வித்யா பவனில் Karthik Fine Arts அவளோட பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். because they've been in this field for several years, and it is our honor to cooperate with you, sir, and host this festival. And we are very grateful to Nali sir for gracing the occasion, and he has been almost like a Karnan for the art fraternity and family, not only in terms of patronizing art and culture, but ஆத்மார்த்தமாக இந்த ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லா ஒரு ஆர்டிஸ்ட்டு தெரியாத நேமும் கிடையாது, அவருக்கு தெரியாத ஆர்கனைசேஷனும் கிடையாது. அதனால் we are very very honored with your presence, and thank you Shekhar sir and the board members of Karthik Fine Arts for cooperating with us and hosting the Sangam festival year after year, and we look forward to your support, and we will stand for everything that Karthik Fine Arts stands. Baladevi Chandrasekhar for the past more than one decade, and she has been performing regularly on 30th December or 29th December, and every time a new production, critic great variety of audience and all. And this is the second festival for the second year. They started last year with where Lakshmi Viswanathan presided over the function, and this year Padma Subramanian is joining this, and under the presidentship of Mr. Nali sir. We are very happy to be associated with them. We look forward to their continued support in the years to come. Thank you. Karthik Fine Arts 1975 ஆரம்பிச்சது. அப்போ ராஜகோபால் சார், இப்போ எனக்கு முன்னாடி பேசிட்டார் சேகர், அவருடைய சன்னு ராஜகோபால் சார், அதுக்கப்புறம் ராமானுஜம், அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி, எம்ஆர்கே சொல்லுவோம், அவங்களாம் சேர்ந்து அது ஆரம்பித்த போது T2 வாஸ் தான் முதல்ல பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து மியூசிக் எடுக்க வந்தார். அது ஆரம்பித்த நாள்லேருந்து ராஜகோபால் சாருக்கு எப்போ நாடகம்னா ரொம்ப இஷ்டம். அதுக்கு 100% ஆதரவுன்றது அவர் ஏற்கனவே மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் இருக்கும்போது நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுட்டு இருந்தார். பிறகு இங்கே தனியாக வந்த பிறகு நாடகத்து தான் முதல்ல முக்கியம். ஒரே ஒரு வார்த்தை இவங்க அப்பா ராஜகோபால் சாரை பற்றி சொல்கிறா இருந்தால் கே பாலச்சந்திரன்கிட்ட சொன்னது, அவங்க எந்த ட்ராமா போட்டாலும் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு போவாங்க. எடுத்துன்னு போகும்போது அவர்கிட்ட அந்த பரீட்சை பேப்பர் எழுதிட்டு ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு கொடுக்குற மாதிரி அவர்கிட்ட கொடுத்து வருவோம். மறுநாள் வா அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் என்ன சொல்ல போகிறாருன்னு ஒரு திகில் இருக்கும்.
இது நான் அனுப்பிச்ச ஒரு உணர்வுன்னு சொல்லுவார், என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எஸ்ன்னு சொல்லி அது ஒன்று மாற்றம்னு சொன்னால் அதை மாற்றிடுவோம். அந்த மாதிரி அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்கிறாங்க. இப்போவும் நாடகம் வளர்ந்துட்டுருக்கு, அதில் வாழ்ந்துட்டுருக்குன்னு இவங்க தான் காரணம். ஒவ்வொரு வருஷம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு 12 நாள், அதாவது நியூ ஸ்கிரிப்ட் ஒன்று தான் எடுத்துப்பாங்க, வேறு எல்லாம் எதுவும் எடுக்க மாட்டாங்க. போட்ட ட்ராமா மட்டும் போடுறது ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் பல பேர் இன்ட்ரெஸ்டாக நமக்கு வந்து அது அவார்டும் உண்டு. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு டப்பி மாதிரி பல பேர் முன்னுக்கு வந்தாங்க. இன்னைக்கு ஓஹோன்னு இருந்துட்டு இருக்காங்க. அந்த மட்டும் இல்லாமல் இப்போ நாட்டியத்துக்கும் அவங்க ஒரு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு சில நாட்கள் வந்து நாட்டியத்துக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. அதில் இன்னொரு விசேஷம், என்ஆர்ஐக்கு ஒரு ப்ரெஃபரன்ஸ் உண்டு. ஏன்னா நான் ரெசிடென்ஸ் இந்தியன்ஸ் வந்து இதுக்குன்னே வந்து குடும்பத்தோடு அங்கேருந்து யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க, சில நாள் தங்கியிருக்காங்க. அவங்க வரது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஹாலிடேஸ்ன்றது அவங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் தான் ஆனுவல், அப்போ வரமாட்டாங்க, டிசம்பர் தான் வருவாங்க. என்ன கச்சேரியும் கேட்கலாம், ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறதுனா அதுவும் கொடுக்கலான்ட்டு. அந்த முறையில் வந்து இன்றைக்கி மிஸ்ஸஸ் சந்திரசேகர் அவர் வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய ஃபேமிலி. மாயவரம் பக்கத்தில் கண்ணாவையர்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பெரிய ஜமீன். அந்த குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அவங்க வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் செய்கிறாங்கன்னா முக்கியமாக சொல்லணும், சந்திரசேகர் தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே வந்தால் எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சுட்டு இருந்தார். நான் சொன்னேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார், இது மாதிரி கோடு இவ்வளோ தூரம் போர்டு மூலம் நீங்களே வைக்கிறீங்களேன்னு. இதெல்லாம் அமெரிக்காவில் சகஜமாக உங்களுக்கு இந்தியாவில் உங்களுக்கு தெரியல என்ன. ஸோ அவர் சந்திரசேகர்னால் தான் இன்றைக்கி அவங்க வந்து மிஸ்ஸஸ் சந்திரசேகர் இவர் பிரபல்யமாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து வைஜெயந்தி மாலா அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. வைஜெயந்தி மாலா அம்மா இந்த வருஷம் 2 லெக்டம் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் அவங்க ஃபுல் ப்ரோக்ராம் கொடுக்குறேன்றாங்க. செக்ரட்டரிஸ் பயப்படுறாங்க, 1.5 மணி நேரம் ஆட முடியுமா ஆட முடியாதுன்னு. அந்த மாதிரி அதெல்லாம் பெரிய பாக்கியம். இத்தனை வயசுலேயும் அவங்க இந்த ஆர்வம் கொண்டாமல் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி வந்து இவங்க பத்மா சுப்ரமணியன் வராங்க. பத்மா சுப்ரமணியன் சொல்கிறதா அதுக்கே 1 மணி நேரம் எனக்கு வேணும். அவங்க வந்து சரின்னு வந்து நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னது பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். இவங்களுடைய தொடர் இது என்ன, இவங்களை பற்றி இன்னொன்று சொல்லணும். தான் வந்து மேடை நிகழ்ச்சி மட்டும் அதோடு விட்டுல, அவங்களுடைய சம்பாதத்தில் பெரும் பகுதி வந்து அதாவது இந்த உரியவர்களுக்கே தேவைப்பட்டவர்களுக்கு உதவி பண்ணுறாங்க. இது வரைக்கும் 6 கோடி ரூபாய் அந்த மாதிரி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இந்த நாட்டிய நிகழ்ச்சியும் அங்கே அந்த தொடர் சமூக பணியும் தொடர்ந்து சாமி பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி. டிசம்பர் 31 இங்கே பவனில் மயிலாப்பூரில் சங்கம் ஃபெஸ்டிவல் அலாங் வித் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணின்னு இருக்கோம். நம்ம இந்த காலையில் டாக்டர் பத்மா சுப்ரமணியம் ரெவர்டு குரு அவங்கள வந்து இன்றைக்கி ஆனர் பண்ணினோம் வித் சங்கம் ஃபெஸ்டிவல் அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ். அப்புறம் நம்ம மீனாட்சி சிந்தரஞ்சன் வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க இன்றைக்கி. அது ஒரு ட்ரிபியூட்டாகவே அவங்களோட குருவுக்கு. ஏன்னா அவங்க வந்து தஞ்சாவூர் குவாட்ரட் பரம்பரை, அந்த குரு பரம்பரையில் வந்ததுனால அதை ரொம்ப நன்னா பண்ணி ஒரு திருப்பாவையோடு ரொம்ப அழகாக முடித்தாங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் மீனாட்சி because she is a very dancer with a very traditional approach, and Sangam Festival stands for the purity of the tradition of classical music and dance, both in the US and in India, and particularly in Chennai during Margazhi Mahotsavam. So Meena, thank you again for your gracious presence in this festival and enthralling the audience this morning. Thank you, Bala Devi. I have been witnessing Bala Devi's work for the last couple of years. Whenever she இங்கே வந்து அவங்க வந்து மார்கழி மாதம் வந்து அமெரிக்காலேருந்து இங்கேருந்து வந்து அவளோட புது டாபிக் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு, ஒரு நிறைய பேர் கேள்விப்படாத ஒரு டாப்பிக்கை எடுத்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னல் மேனரில் இங்கே கச்சேரி பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த வருஷம் அவங்க அமெரிக்காலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, நாங்கள் இந்த சங்கம் ஃபெஸ்டிவல் பண்ணிட்டுருக்கோம், அதுக்கு நீ வந்து உங்கள் ப்ரோக்ராமை பண்ணணும்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியும், நான் வந்து பந்தநல்லூர் பாணி, சொக்கலிங்கம் பிள்ளை, சுப்ராய பிள்ளை ரொம்ப பரம்பரையான ஒரு பாணிகிட்ட கற்றுன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலில் அதை ஷோகேஸ் பண்ணும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் உடனே நான் ஒத்துண்டேன். அண்ட் எனக்கு என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன்னா, அவங்க வந்து அவ்வளோ தூரத்தில் இருந்துட்டு இங்கே லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அவங்க அங்கேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுறதுனா அவங்களுக்கு நான் ரொம்ப அப்ரிசியேஷனை சொல்லணும். அண்ட் ரொம்ப நல்ல விதமாக ஒரு நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் டாக்டர் பத்மா சுப்ரமணியம் மாதிரி அவளுக்கு ஒரு அவார்டு கொடுத்து அந்த ஃபங்க்ஷனில் நான் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் அவங்க இங்கே மட்டும் இல்லாத நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, அவங்க பிரின்ஸ்டனில் இருந்துட்டு இந்த சங்கம் ஃபெஸ்டிவல் அங்கேயும் பண்ணி
பெரிய பெரிய மேதைகள், டான்ஸ்லாக்கும் பாட்டு, இன்ஸ்ட்ருமெண்டல் எல்லாரையும் அவங்க அங்கே கூட்டிகிட்டு போய் அவளுக்கெல்லாம் அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பாரம்பரியம், ஒரு நல்ல கலை பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது ஒரு பெரிய சேவை நம்ம கல்ச்சருக்கு. அதனால் எனக்கு இந்த சங்கம் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறதும் அவங்க பாலாதேவி சந்திரசேகரோட ஆர்கனைசேஷனுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுல இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ ஆல் வெரி மச்.